ஒரு விஷயத்தை நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் போராடும் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபெயிலியரே வந்து உங்களை பார்த்து ஓடி போயிடும். லைஃப்பில் நம்ம நிறைய இடத்துல தோக்கலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து கிவ் அப் பண்ணிடாதீங்க. கிவ் அப் பண்ணாமல் அதை போராடி எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணாமல் போராடும் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஃபெயிலியரே வந்து உங்களை பார்த்து ஓகே இதுக்கு மேலே இவன்கிட்ட நம்ம பேஷண்ட்டாக இருக்க முடியாது, இவன் விடாமல் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டில் அது ஒதுங்கிடும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் தான். சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் வரும்போது அதை கண்டு பயந்து ஓடிடாதீங்க. அது ஒரு தப்பான உதாரணமாக போயிடும். ஸோ ஃபெயிலியர் வந்து ஜெயிச்சிடும். இன்ஸ்டெட் ஆஃப் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபெயிலியர் வந்தால் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் போராடும் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஃபெயிலியருடைய பேஷண்ட் கம்மியாகிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த இலக்கு அடைவீங்க, ரீச் பண்ணி வின் பண்ணிடுவீங்க. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக மக்கள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிவ் அப் பண்ணுவீங்களா இல்லை நெவர் எவர் கிவ் அப்பா சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கணும்.